வணக்கம். முருங்கைக்கீரை அவியல் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். அந்த அவியல் நல்லா சுவையா இருக்கும். இதுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் தேவையில்லை. ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டு ஒரு அரை டம்ளர்ல இருந்து 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கணும். நான் 2 கைப்பிடி அளவு கீரை எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா சீரகம், கீரைக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், நான் ஒரு 4 மிளகாய் சேர்க்கிறேன். உப்பு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ கீரை சேர்க்குறேன். 2 கைப்பிடி அளவு கீரை. கரண்டி காம்பால் கிளறி விடணும். கொஞ்சமான தண்ணியே போதும். நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா கட்டி கட்டி ஆகிக்கும். 2 கைப்பிடி அளவு கீரைங்கிறது இவ்வளோ தான் வரும். அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். தண்ணி அளவு 1/4 டம்ளர் அளவு சேர்த்திங்கன்னா போதும். இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஒரு தரமாவது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுவை நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷத்துல இதை செஞ்சிடலாம். கரண்டி காம்பால் கிளறினோம்னா உதிரி உதிரியாக வரும். கரண்டி அப்படியே திருப்பிக்கணும். முருங்கைக்கீரை சீக்கிரம் வெந்துடும். 1 நிமிஷத்துக்குள்ளே கீரை வெந்துடும். மிளகாய் சீரகம் எல்லாம் வேக விடல. கொஞ்சமாக வெங்காயம் நைஸாக நறுக்கிட்டு சேர்த்தும் வேக விடலாம். நான் இதில் வெங்காயம் சேர்க்கல. வேணா சேர்த்து அது மாதிரி வேக விடுங்க. இதுவும் நல்லாயிருக்கும். இது உடனே செய்கிறதுங்கிறக்காக செஞ்சு காட்டியிருக்கேன். சாம்பார் சாதம், புளிக்குழம்பு, தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம். ரசம், சூப்பு கூடயும் சேர்த்து சாப்பிடலாம். நன்றி.